எய்ட்ஸ் எப்படி பரபரப்பையும் பயத்தையும் ஏற்படுத்திச்சோ அதே போல் இப்போ பரபரப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இபோலா வைரஸ். ஏன் அப்படின்னா இதுக்கு தடுப்பு மருந்தும் கிடையாது, வந்துட்டா இதை குணப்படுத்த மருந்தும் கிடையாது. இபோலா வைரஸால் எத்தனை பேர் தான் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா 1000 பேருடைய உயிரை குடித்திருக்கிறது இது வரைக்கும். ஆப்பிரிக்க கண்டத்தில் 4 நாடுகள் இதால் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் 45,000 இந்தியர்கள் வசிக்கிறாங்க. ஒருவேளை அந்த இந்தியர்கள் இந்தியாவிலேயும் இந்த இபோலா வைரஸோட எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இது வரைக்கும் யாருக்கும் இல்லை, பட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதால அந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. விமான நிலையங்கள்லாம் அலர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த 45,000 இந்தியர்கள் யாராவது இந்தியாவுக்கு திரும்பி வந்தாங்கன்னா அவங்க உடம்புல இந்த வைரஸ் இருந்ததுன்னா இந்தியாவிலையும் இந்த வைரஸ் பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா 2 பேருக்கு உடம்புள்ள இந்த இபோலா வைரஸ் வந்தது அப்படின்னா ஒருவர் நிச்சயமாக மரணம் அடைவார் அப்படிங்கிறது தான் இதோட மரண சதவிகிதம், அதாவது 50% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால தான் பயப்படுறாங்க. எப்படி இந்த நோய் வரும், இந்த நோய் வந்த அறிகுறிகள் என்ன அப்படின்னா எப்படி இந்த நோய் வருதுன்னா முக்கியமாக வவ்வால் கிட்டேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வவ்வால் இந்த வைரஸை கொண்டு வரும், ஆனால் இந்த வைரஸ் வவ்வாலை பாதிக்காது. இதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. வவ்வால் ஏதாவது ஒரு பழத்தை சாப்பிட்டு போட்டுதுன்னா அந்த பழத்தை ஒரு குரங்கு எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா அந்த குரங்குக்கும் வரும். முக்கியமாக வவ்வால், குரங்கு மற்றும் பன்றி இது 3கிட்டையும் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது 3 தான் வைரஸ் தொற்றுவதுக்கு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லை, ஒன்ஸ் மனிதர்களுக்கு வந்துருச்சுன்னா மனிதர்களிலிருந்து மனிதர்களுக்கு எளிதாக பரவக்கூடும். இப்போ அப்படி தான் பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹெச்ஐவி எய்ட்ஸ் எப்படியெல்லாம் பரவுதோ அதே போல் இந்த இபோலா வைரஸும் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் உறவு, அது மட்டும் இல்லாமல் ரத்தம், வேறு பாதிக்கப்பட்டவருடைய ரத்தம் நம்ம உடம்புக்குள்ளே வந்ததுனாலும் பரவிடும். காற்று மூலியமாக இதுவரைக்கும் பரவலை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. வந்ததுங்கிற அறிகுறி எப்படி அப்படின்னா முதல்ல ஜுரம் மாதிரி தான் வரும், பட் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக லிவரையும் கிட்னியும் இது தாக்கிடும். அது மட்டும் இல்லை இரத்த கசிவு உள்ளேயும் வெளியவும் ஏற்படும், உயிரிழப்பு நேரிடும். அதனால் இந்தியாவில் இப்பொழுதுக்கு ஒரே ஒரு கேஸ் கூட இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாலும் இந்தியாவில் இபோலா வைரஸ் குறித்து எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.